ஹே வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, தனியாக எப்படி தான் வந்து உனக்கு நேரம் போதோ, என்ன தான் செய்வியோ, ஐயோ பாவம் அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி தனியாக இருக்கிறது வந்து அவ்வளோ கொடுமையானதுலாம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் மட்டும்தான் வந்து தனியாக இருக்கும்னு ஃபீல் ஆகும். அதுவுமே வந்து நமக்கு ஏதாவது உடம்பு முடியலை, இல்லை நமக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு நம்மளே எஞ்சி தான் சமைச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது, துணைக்கு யாரும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் ஃபீல் ஆகும். ஆக்சுவலி இது வந்து லெஃப்ட் ஓவர் ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பைண்டிங்காக வந்து கொஞ்சம் கடலை மாவு யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்துட்டேன். அதுக்கு இது வந்து நான் வந்து தோசைக்கு தான் சைட் டிஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் காலையில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டீ போடு, டீக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாரு. விஷயம் வந்து எப்ப பொங்கி வரும்னு தெரியாது. நீதிகள் கேட்டு வரலாற்றில் ஆயுதம் பேசிய கதை உண்டு. அழகான கொஞ்சம் கடல் கூட கோபத்தில் சீறிய நிலை உண்டு. கோபம் வந்தா கொந்தளிக்கும். சாதுவா இருக்கிற எவனுமே சாதுவானவன் கிடையாது. ஆக்சுவலி இந்த டைலாக் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, மனசுக்குமே பொருந்தும். நல்லா அமைதியாக காமாக இருக்கும். திடீர்னு வந்து பழசை கிளப்பி விட்டு நம்ம பண்ணின தப்பை ஞாபகப்படுத்தி விட்டு நம்மளோட மனசை வந்து அலக்கழிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு இடத்துக்கு மறுபடியும் பின்னாடி போய் அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் ஐயோ நான் நிறைய கொஞ்சம் எங்கள் சொதப்பல்கள் நடந்திருக்கு, சில கஷ்டமான விஷயங்கள்லாம் நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக நீ அங்கேருந்து மறுபடியும் போயிட்டு வர ஒரு தன்மை நிறைய இடத்துல வரும். மனசுக்குள்ள நம்மளே இருக்கும்ல. இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது அது தொடக்க புள்ளி ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே போய் சரி பண்ண முடியாது. ஆனால் அதை நினச்சி நம்ம கில்ட் ஆகும், இது அன்றைக்கி தொடங்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது தொடங்காமல் இருந்திருக்கலாமோ, அன்றைக்கி நம்ம நோ சொல்லியிருக்கலாமோ, அன்றைக்கி வந்து நோ சொல்ல முடியாமல் நம்ம பண்ணதால் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறோமோ, அன்றைக்கி கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்திருக்கலாமோ, இந்த முடிவு எடுக்காமல் இருந்திருக்கலாமோ, பாய் விட்டோமோ அப்படின்னு, ஒருவேளை நான் அப்படி என்னை காட்டிக்கிறணும் அப்படின்லாம் இந்த மாதிரி 1000 கேள்விகளில் வந்து சரி இதெல்லாம் சரி பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இதுதான் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். ஆக்சுவலி சம் ஸ்டோரி ஹேஸ் இயர்ஸ் பட் இட்ஸ் ஸ்டில் பெயின்ஃபுல். அதுதான் இங்கே விஷயமே. சில டைம் வந்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது வருஷங்கள் ஆனாலும் அது நம்ம மனசை விட்டு அழிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த விஷயத்துக்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்காம இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னும் நீதி கிடைக்காம இருந்திருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த பேய் பிசாசுக்கெலாம் சொல்லுவாங்க, அது வந்து நிறைவேறாத ஆசையோட செத்து போயிருக்கு, அதனால தான் வந்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் வந்து சுற்றிட்டு இருக்கு, அதோட ஆசை வந்து என்னைக்கு நிறைவேறுமோ அப்போ அது வந்து முக்தி அடைஞ்சு போயிடும் அப்படின்னு படத்துலலாம் காமிப்பான். ஸோ அந்த மாதிரி தான் அது பேய் பிசாசுகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்குமே அதே தான் இருக்கும். விக்டிமாக இருக்க எல்லாருக்குமே எப்போ ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்போ தான் மனசுக்கும் சாந்தி கிடைக்கும். ஆக்சுவலி காலையில் தான் நான் வந்து ஒரு கோட் பார்த்தேன். என்ன அப்படின்னா கர்மா பற்றி போட்டிருந்தான். ஆக்சுவலி கர்மா வந்து இன்னும் உங்களை ஹிட் பண்ணலை அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தான். ஸோ எனக்கு இந்த கர்மா வந்து அது உண்மையாக பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் வந்து வாக்கு கொடுத்துருக்கான், அநீதி இழைக்கப்பட்டவர்களோட குரலுக்கு நான் பதில் அளிப்பேன், அநீதி இழைக்கப்பட்டவங்களுக்கு நான் நீதி வழங்குவேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக எனக்குன்னு இல்லை, யாருக்கு என்ன அநீதி இழைச்சிருந்தாலும் அது வந்து அல்லாஹ் வந்து ஈஸியாக விட்டுற மாட்டான். ஆனால் எனக்கு இன்ன வரைக்குமே விடை கிடைக்கல அப்படின்னா, ஏமாந்தவங்க வந்து அவ்வளோ வீக்காக இருந்திருக்காங்களா, இல்லை ஏமாத்தினவங்க அவ்வளோ கிளவராக இருந்திருக்காங்களா அப்படின்னு தான். ஸோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து காலம் பதில் சொல்லும். ஸோ எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குங்கிறதெல்லாம் பழசு, எந்த மனுஷன் எந்த முகமூடி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் புதுசு. ஆக்சுவலி எனக்கு வந்து ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லைனா வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா ஏதாவது பெயிண்டிங் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ஏதாச்சும் சும்மா கிறுக்கிட்டே இருப்பேன் பேப்பர் எடுத்து, இல்லைனா ஏதாச்சும் வரைஞ்சிட்ருப்பேன். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்மளோட மைண்டு ஃபுல்லாக நமக்கு வந்து டைவர்ட் ஆகும். ஸோ பர்ஃபெக்டாக வரைகிற அளவுக்கு நான் ஆர்டிஸ்ட்டு கிடையாது. ஆனால் என்னோடய வலியை போக்குறதுக்காக, என்னோடய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒன்று கிறுக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலி கிறுக்கல் வந்து வலிகளோட பிரதிபலம் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலி நம்ம தனியாக இருக்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பழசை மிஞ்சுறதெல்லாம் தூரவும் போட முடியாது, சாப்பிட்றதுக்கும் ஆள் இருக்காது, நம்ம தான் வச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். இது காலையில் உள்ள டீ. ஸோ அதை தான் சூடு பண்ணி ஈவினிங்க்கு உட்காந்து குடித்தேன். அப்புறம் வந்து சண்டே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதை வந்து எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆக்சுவலி ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஆஃபரில் எடுக்கிறது வேறு, ஆனால் ஆஃப்லைனில் நம்ம வந்து ரொம்ப சீப்பாக எடுத்திருக்கோம் அப்படின்னு எனக்கு அப்போ தான் உட்காந்து நான் வந்து ஒன்று ஒன்றா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த டாப் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 290
$299. விஷால் மார்ட்டுக்கு வந்து நான் வந்து போயிருந்தப்ப இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க 90% ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து ₹30 தான். ₹30 நான் இதை எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து பெருநாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்போது, நோம்பு பெருநாளைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ஸ்மார்ட் பஸாரில் எடுத்தது. இந்த ஸ்வெட்ரு பார்த்தீங்கன்னா $299. இது வந்து 50% ஆஃபில் வந்து அப்போ இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ₹150 தான் நான் எடுத்திருந்தது. அதே டைமில் தான் இந்த பியூட்டிஃபுல்லான நேவி ப்ளூ ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலி இது வந்து $299 செக்ஷனில் தான் இருந்துச்சு. அப்போ இதோட ப்ரைஸ் வந்து $299 நினச்சி தான் நான் எடுத்தேனே. ஆனால் பில் கவுண்டரில் போயிட்டு பில் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இதோட ப்ரைஸ் வந்து $129 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி $129க்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து அன்பிலீவபிள். ஆக்சுவலி நான் திருப்பி நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், இல்லை நான் இது வந்து $299 செக்ஷனில் எடுத்தேன், நீங்கள் ஒழுங்காக பில் போடுங்க அப்படின்னு. அவங்க வந்து இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இது வந்து $129 தான் அப்படின்னு சொல்லுதாரு. என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அவரே கம்மியாக சொல்கிறாரு, நீ ஏன் அவர்கிட்ட நின்று போராடிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த மந்த் வந்து சண்டே வந்து ஆஃபர் போட்டிருந்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஜெண்டா கலர்லையும் நேவி ப்ளூலையும் லெக்கின் போட்டிருந்தான். ஆக்சுவலி இது வந்து அவாசா பிராண்ட்லேருந்து. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $299. ஆனால் இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது $90, $89 தான் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணினேன். ஃப்ளாட் 70% ஆஃப் போட்டிருந்தான். ஸோ அந்த செக்ஷனில் தான் ஆக்சுவலி இந்த மாதிரி ஆஃபர் போடுறப்ப நிறைய கிடைக்கும். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கிளச்சி பார்த்து எடுத்தோம்னா நல்ல ப்ராடக்டாகவே நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த நேவி ப்ளூ வந்து ஆக்சுவலாக அவாசா பிராண்ட் கிடையாது, இது வேற ஒரு பிராண்டு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $499. ஆனால் $150 தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் தி டே. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1800. இது வந்து ஃப்ளாட் 70% ஆஃப் போட்டிருந்தான். ஆக்சுவலி இது எப்படி வரும் அப்படின்னா ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே வந்து ஷாலை வந்து அட்டாச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கலரே ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு இதை பார்த்ததுமே வந்து கண்டிப்பாக நான் இதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $470 என்னமோ வந்துச்சு. ஆக்சுவலி நான் பில்லை வந்து நான் இதில் காமிச்சிருப்பேன். ஸோ இதுவும் வந்து கிளாத்தும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் வேர் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ரொம்ப குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சண்டே ஆக்சுவலி கிராசரி வாங்க போன இடத்துல கிராசரியை விட நான் பர்ச்சேஸ் பண்ணினது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு நான் செப்பரேட்டாக எடுத்தது வந்து $700 ஆச்சு. ஸோ ஏன்னா வந்து குர்த்தி வந்து $470 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெகின் வந்து $150, இன்னொரு லெகின் $90 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஷர்ட் பார்த்தோம், ஷர்ட் அமையலை. அவருக்கு வந்து ஒரு பேண்ட் வந்து $299 வாங்கியிருந்தோம். ஸோ அதுதான் இதோட பில்லு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நான் வந்து நோம்பு டைமில் தான் எடுத்திருந்தேன். இதை வந்து நான் ஜெய்ப்பூருக்கு போயிருந்தப்போ நான் இதை வேர் பண்ணியிருந்தேன். இதுவும் ஆஃபர் டைம் தான் எடுத்தேன். இது எல்லாமே வந்து ஸ்மார்ட் பஸாரில் தான் எடுத்தேன். அதனால தான் ஒரு சீரீஸ் மாதிரி நான் சேர்ந்தாக்கிலே நான் இதை போடுதேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $400 சம்திங் தான் நான் எடுத்திருந்தேனே. ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து ஒரு இன்னர் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஓவர் கோட் வந்திருக்கும். இந்த ஓவர் கோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்காக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸே எடுத்திருந்தேனே. ஸோ இதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப வந்து ஸ்மூத்தான ஒரு கிளாத்து. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய டைம் பார்த்துருக்கேன், நான் ஆஃபர் டைமில் பார்க்குற ப்ரைஸுக்கு நான் நெக்ஸ்ட் டே போய் பார்த்தாலுமே வேறு ப்ரைஸ் வந்து போட்டிருந்துருப்பான். ஸோ அதனால் வந்து அப்போது வந்து எனக்கு எந்த தேவை இல்லாட்டிலுமே எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அதை வந்து நான் வேறு ஏதாவது இப்போ இதை வந்து நான் அப்படியே வச்சு பெருநாளைக்கு கூட நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இல்லைனா வந்துட்டு வேறு வெளியே எங்கேயாவது நாங்கள் ட்ரிப்பு போகிறப்ப நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து ரொம்ப பட்ஜெட் பத்மநாபி மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு. ஆனால் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து நான் ஓவர் பர்ச்சேஸ் பண்ணுறதா ஃபீல் ஆகும். எதனால் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு 2000, 3000, 1000 அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பெருநாளைக்கு எனக்கு $2000 தான் பட்ஜெட் அப்படின்னா அந்த $2000 ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்துட மாட்டேன், 2 ட்ரெஸ்ஸாக எடுத்துட மாட்டேன். அதை ஸ்ப்ளிட் பண்ணி பேண்ட்டு, ஷாலு, இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஆக்சசரிஸு, செப்பல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிடுவேன். ஆக்சுவலி தீபாவளி முடிஞ்சு இந்த கார்டு தரும்போதே யோசிச்சிருந்துருக்கணும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை பார்த்ததுமே ஏதோ ரூபா தான் வச்சுருக்காரு, $1, $2 அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபா நோட்டுன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் கூட ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்கான கார்டை தான் கொடுத்துருக்கான். ஆக்சுவலி இன்னைக்கு நவம்பர் 18, இன்றைக்கி வந்து அஸ்ஸாமில் வந்து ஜுபீன்கர் அப்படிங்கிற ஒருத்தரோட பர்த்டே. அவரை வந்து இங்கே கிங் மாதிரி கொண்டாடுதாங்க. இன்னைக்கு அதே அஸ்ஸாமில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி எங்களோட கிங்கு என் அத்தாக்கு வந்து பர்த்டே. ஊரில் வந்து அவங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் டின்னருக்கு வெளியில் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இதுதான் இன்னையோட விளாக்.
அப்படியே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க.